Hi friends, welcome to KVM's World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாவ் பாஜி எப்படி பண்ணனும்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் காலிஃப்ளவர் வேக வச்சு வச்சிருக்கேன். ரெண்டையும் தனித்தனியா வேக வச்சு வச்சுக்கிடணும். அதுக்கு பிறகு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 6-7 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன். அதை போட்டு வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அது கூட ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன். அதை போடணும். அதையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கணும். அதுக்கு பிறகு ஒரு கேப்சிகம் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 10 பீன்ஸ் நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் பட்டாணி இதெல்லாம் போட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். அதுக்கு பிறகு இது வதங்கின பிறகு நம்ம ஒரு 4 தக்காளியை வேக வச்சு தோலை உரித்து அதை அரைச்சி அந்த பேஸ்ட்டு இது கூட போடணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். அதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாவ் பாஜி மசாலா 10 ரூபாய்க்குள்ள பேக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை போட்டிருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடணும். உப்பு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் நல்லா மசிச்சு வச்சுக்கிடணும். முழுசாக எதுவுமே இருக்கக்கூடாது. அதையும் நல்லா போட்டு இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு இந்த டைமில் நம்ம இது கூட பட்டர் சேர்க்கணும். நான் அன்றைக்கி அமுல் பட்டர் தான் வாங்கியிருக்கேன். இந்த சைஸில் 2 பட்டர் போட்டிருக்கேன். கொஞ்சம் பட்டர் அதிகமாகவே போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 பட்டர் போட்டிருக்கேன். கொஞ்சம் பட்டர் எல்லாம் உருகி நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை தூவி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் அந்த பட்டர் உருகி வந்துட்டுனா இந்த பாஜி ரெடி ஆயிரும். இந்த பாஜி சப்பாத்தி கூட சாப்பிடலாம், தோசை கூட சாப்பிடலாம், பாவு கூட சாப்பிடலாம். எது கூட சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.